கொஞ்ச நாளாக தெருநாய்களை அழிச்சிடணும், அதை கொண்டு போய் ஷெல்டரில் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டு தாங்க. நாய் பிள்ளைங்களை கடிக்கிறது, பெரியவங்களை கடிக்கிறது கஷ்டம்தான். இப்போது டெய்லியும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம்ல, எத்தனை பறவைகள் அழியுது. இந்த காடுகள்லாம் அழித்து ஃபேக்ட்ரி கட்டுறாங்களே, எத்தனை உயிர்வாழ் ஜீவன்கள் அழியுது. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டிங்களா? அதுக்காக யாராச்சும் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறீங்களா? ஒரு வாயில்லாத ஜீவன் கதறுதுன்னா அது அடி வயிற்றுலேருந்து கதறுதுன்னு அர்த்தம். இப்போது எத்தனையோ பறவைகள் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால இறந்து போகுதுன்னு எவ்வளோ படம் வருது. ஆனால் திருந்துருமா? நம்ம திருந்த மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய சுயநலத்தின் உச்சம்தான் இந்த இயற்கை ஜீவராசிங்க அழியிறது. இயற்கையை அழிச்சாச்சு, மலையை அழிச்சாச்சு, காட்டை அழிச்சாச்சு, நீர் வளத்தை அழிச்சாச்சு, மண் வளத்தை அழிச்சாச்சு, காற்று மாசுபாடு ஆயாச்சு. ஆனாலும் இன்னும் சுயநலத்தை தூக்கி தலைமேலே வச்சுக்கிட்டு கொண்டாடுற இனம்தான். ஞானமே இல்லாத நீதிபதியும் ஆளவே தெரியாத ஆட்சியாளர்களும் வச்சுக்கிட்டு நம்ம மல்லு கொடுக்கறது போதாதுன்ட்டு இன்னும் மேலும் மேலும் இந்த வாயில்லாத ஜீவன்கள். பறவை உன்னை கொத்துமா? பூனை உன்னை கடிக்குமா? இல்லை காகம் வீட்டில் உட்காருமா? மயில் உட்காருமா? மான் உட்காருமா? இதெல்லாம் அழிச்சாச்சு தானே. மனசாட்சி இருந்தால் தொட்டு பேசுங்க. இப்போது நிலநடுக்கம், பூகம்பம், வெள்ளம் வருது, உங்களால் யாராச்சும் கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாதுங்க. ஏன்னா அதுங்க பேரதிகாரியாக நம்மளை குற்றம் தீர்க்குது. மனிதாபிமானமே இல்லாமல் நம்ம நடந்துக்கிறதுனால தான் இந்த இயற்கை சீற்றங்கள் நம்மளை வாரி விழுங்கிறதுக்கு காத்துட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரிச்சு ஆடப்போகுது. அப்போ உங்களுடைய திறமையான பேச்சுக்கெல்லாம் எங்கே போய் முடிய போகுது பாருங்கள்.